சர்வதேச யோகா தினம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பிரிவின் உதவி மருத்துவ அலுவலர் டாக்டர் பி பூங்குன்றன் அவர்கள். வணக்கம் அன்பு நேயர்களே. நவீன காலம் என்றாலும் பழமையான விஷயங்களை பலவற்றிற்கான மதிப்பும் அதிகரித்து கொண்டுதான் வருகிறது. அதில் ஒன்றுதான் யோகா கலை. உடல், மனம் மற்றும் ஆன்மீக நல்வாழ்வை மேம்படுத்தும் வகையில் ஆசனங்கள், சுவாச பயிற்சிகள், பிராணாயாமம், தியானம் போன்ற நெறிமுறை கோட்பாடுகளை ஒருங்கிணைக்கும் ஒரு சிறந்த பயிற்சி முறை யோகா. யோகாவின் தன்மை, வலிமை, சமநிலை, மன அழுத்த மேலாண்மை மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் அதன் ஒரு அற்புதமான கலை யோகா கலை என்று சொல்லலாம். இதன் தாக்கம் இன்று உலகம் முழுவதும் பெரும் புகழை தந்துள்ளது. ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் நாளை ஐநாவின் அறிவுறுத்தலின்படி இந்த சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான யோகா கலையின் பெருமையை உலகம் முழுவதும் பரவச் செய்தல் வேண்டும் என சர்வதேச யோகா தினம் கொண்டாட ஐநா சபையில் இந்தியா வலியுறுத்தியதை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதி இது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. முதன்முறையாக 2015 முதல் இது கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இன்றைய அறிவியல் காலத்தில் பழமைக்கும் மதிப்பு அதிகரித்து கொண்டு தான் உள்ளது. யோகா செய்வதால் உடலில் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கும், மன அழுத்தம் குறைகிறது, மூச்சுக்குழாய் அடைப்பு பிரச்சனை தீர்வு ஏற்படுகிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் யோகாவால் நமக்கு நன்மை கிடைக்கின்றது. யோகா என்றால் என்ன? இதை நாம் எப்படி கையாள வேண்டும்? எந்த சூழலில் எந்த நேரத்தில் யோகா செய்ய வேண்டும்? இதற்கு உணவு கட்டுப்பாடுகள் உண்டா? எத்தனை வயதுக்கு பிறகு இந்த பயிற்சியை நாம் மேற்கொள்ளலாம் என்பது பற்றி நமக்கு ஒரு விரிவான விளக்கம் தருவதற்காக நாம் இப்பொழுது சந்திக்கின்றோம் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரியின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பிரிவின் உதவி மருத்துவ அலுவலர் டாக்டர் பி பூங்குன்றன் அவர்களை நாம் சந்திக்கின்றோம். நேயர்களே வணக்கம். ஏஜிஎஸ் பிள்ளை வானொலி நிலையத்திற்கு எனது பணிவான வணக்கம். சர்வதேச யோகா தினம், உலக யோகா தினம் நமது இந்திய திருநாட்டில் உலக யோகா தினம் 2015ஆம் ஆண்டு முதல் முறையாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டு இந்த ஆண்டு 10வது உலக யோகா தினம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. 10வது சர்வதேச யோகா தினம் ஜூன் 21, 2024ஆம் ஆண்டு மிகச்சிறப்பாக வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறுகிறது. இதற்காக அந்த முதலாம் உலக யோகா தினத்திலிருந்தே காமன் யோகா புரோட்டோகால், அதாவது நாடு தேசம் முழுவதும் ஒரு பொதுவான யோகா பயிற்சிகள் வழங்கக்கூடிய ஒரு குறிப்புகளை பாரத பிரதமர் அலுவலகம் வெளியிட்டு அதை அனைவரும் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். பள்ளிகளில், கல்லூரிகளில் மற்றும் அலுவலகங்களில், அரசு அலுவலகங்களில், தனியார் நிறுவனங்கள் அனைவருமே இது ஒரு தேச விழாவாக கொண்டாடப்பட்டு மக்களுக்கு எடுத்து செல்ல முழு முயற்சி எடுக்கப்படுகிறது. யோகா என்பதை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். யோகா இந்தியா தான் யோகாவினுடைய வேர் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா, இந்தியா எவ்வளோ ஆண்டுகள் பழமை அப்படின்னா 4000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம். யோகா ஜூன் 21 என்ற ஒரு நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த நாளினுடைய சிறப்பு அதிக நேரம் பகலும் குறைந்த நேரம் இரவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக அது கருதப்பட்டு அதை குறிப்பாக எடுத்திருக்கிறாங்க. ஜூன் 21 ஒவ்வொரு ஆண்டும் உலக யோகா தினம் மக்கள் நலனுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டு அது கொண்டாடப்படுகிறது. மக்கள் விழிப்புணர்வுக்காகவும் இது எந்த ஒரு குறிப்பிட்ட மத பேதமின்றி மனித குலத்திற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு யோகா கலைங்கிறது அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்பது. யோகா செய்வதன் மூலமாக உடல் வலுவடையலாம். உடலில் உள்ள ஒவ்வொரு மண்டலமும், சீரண மண்டலம், செரிமான மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், சிறுநீரக மண்டலம், அப்படி ஒவ்வொரு மண்டலங்களும் ஒவ்வொரு உடலினுடைய உடற்கூறுகள் ஒவ்வொன்றுமே வலுப்படுத்தப்பட்டு நோய் இல்லாமல் இருப்பதற்கும் நோயில் இருப்பவர்கள் நோயிலிருந்து வெளிவருவதற்கும் உதவக்கூடியது. அதேபோல் மன ஆரோக்கியத்திற்கும், அதாவது மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் சொல்கிறது, சலே சித்தம் சலே வாதம் நிశ్చலே பவேத் என்று. அதாவது பிராண சக்தி அசைந்தால் மனம் அசையும், பிராண சக்தியை நிறுத்த முடிந்தால் மனதை நிறுத்த முடியும், மனதை ஒரு நிலையில் நிறுத்த முடிந்தால்
உங்கள் மனதின் ஆரோக்கியம் அல்லது மன வலிமை வந்து மிகவும் அதிகமாக கூடும். அதாவது உண்ணா நோன்பில் சொல்வார்கள், எச்சி கூட முழுங்காமல் ஒரு உண்ணா நோன்பை இருக்கும்பொழுது மன வலிமை கூடும் என்று சொல்வார்கள். அதுபோல மன வலிமையை அதிகப்படுத்துவதற்கு எந்த பக்க விளைவும் இல்லாத சிகிச்சை முறையாகவும் நீங்க யோகாவை வந்து எல்லாரும் அனைவரும் உணரலாம், அனைவரும் பலன் பெறலாம், நன்மை பெறலாம். ஸோ மக்களுக்கு எல்லா நோய்களிலிருந்தும் வருமுன் காப்பது, வந்த பிறகு சரி செய்வது. இப்போ முதுகு தண்டோடத்தில் இருக்கக்கூடிய ஸ்லிப் டிஸ்க் என்று சொல்லக்கூடிய, இன்னைக்கு அது அறுவை சிகிச்சை மட்டுமே வாய்ப்புங்கிறதெல்லாம் யோகா பயிற்சி மூலமாவே சரி பண்ணலாம். நெஞ்சில் வந்து குழி, இப்போ ஒரு குழந்தை ஒரு 10 வயசுல இருக்கு அப்படின்னா நெஞ்சு குழியாக இருக்கு அப்படின்னு பல பேர் இங்க வந்து குழந்தை மருத்துவத்துக்கு வர்றவங்கள அந்த நெஞ்சு மார்பினுடைய தன்மை அருமையாக மாற்றலாம். ஒரு வலுவான, ஒரு வலு நிறைந்த, ஒரு டோன்டு செஸ்டாக வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பு வந்து யோகா பயிற்சிகள் மூலமாக இருக்குது. யோகா பயிற்சிகள் குறைந்த வயதாக 8-9 வயதிலிருந்து 12 வயதிலிருந்து 70-80 வயது வரைக்கும் பண்ணலாம். இந்த 8-9 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கும் யோகா பயிற்சி செய்யலாம். குறிப்பிட்டு பார்க்கணுன்னா, யாராவது நல்ல ஆசான் உதவியோடு இருந்தால், சரியான கவனிப்பு முறையோடு இருந்தால், பர்ஃபெக்ட் கேர் இருந்ததுன்னா எந்த ஏஜ்லேயுமே யோகா பண்ணலாம். 70-80 வயசுலேயுமே வந்து முழுமையான கேர் அண்ட் பர்ஃபெக்ட் டீச்சிங் இருந்ததுன்னா, ப்ரிசைஸ் டீச்சிங் சொல்லுவாங்க, அது இருந்ததுன்னா யார் வேணாலும் கவனமாக யோகாவை செய்யலாம். யோகாவின் மூலமாக எந்த பக்க விளைவும் இல்லை. அது ஒரு ஸ்போர்ட்ஸ் தான். வழக்கமான ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி வரும், ஆனால் அந்த இன்ஜுரி இல்லாமல் தேர்ந்த ஆசிரியரிடம் கற்றுக்கொள்வதன் மூலமாக 0 சைட் எஃபெக்டோட மிக பல நன்மைகளை நம்ம வந்து பெறலாம். அது என்ன சொல்லுவோம்னா, இப்போ யோகாவில் நீங்கள் உங்களுக்கு தெரியும் 72 லட்சம் நாடிகள் இருப்பதாக புத்தகங்கள் இல்லை. அதுவும் புத்தகம்னா வேத புத்தகங்கள்லேயே குறிப்பிடப்பட்டிருக்கு. அது இப்பொழுது தற்போதைய ஆய்வுகள்லையுமே அதை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. இந்த 72 லட்சம் நாடிகள் வலுப்பெறுவதற்கான பயிற்சிகளை யோகாவினுடைய உடற்பயிற்சி, யோகாவினுடைய ஓய்வு பயிற்சி, ரிலாக்ஸேஷன் டெக்னிக், யோகாவினுடைய மூச்சு பயிற்சி மற்றும் மனதுக்கான தியானம், இது எல்லாமே உதவுது. இப்போ கேட்ட மாதிரி யோகா வந்து எந்த அளவுக்கு ரொம்ப உதவியா இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிட்ட நோய்களை நீக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. யோகா பயிற்சியை தொடர்ந்து செய்யணும், விட்டுடாம செய்யணும். அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட பயிற்சி செஞ்சா ஒரு 20 பலன்கள் பெறலாம் அப்படி ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னா, சூரிய நமஸ்காரம்ங்கிறது ஒரு பயிற்சி. அந்த ஒரு பயிற்சியில 12 படிநிலைகள் இருக்கிறது. இந்த 12 படிநிலைகளை சரியா செய்வது ஒரு சுழற்சி முறை. அதை 6 முறை செய்யலாம், 12 முறை செய்யலாம், 20 முறை செய்யலாம், 100 முறை செய்யலாம். ஸோ ஒரு தனிநபரினுடைய உடல் வலிமை அல்லது இந்த ஃபிட்னஸ் லெவல்னு சொல்லுவாங்க, உடலினுடைய உடற்தகுதிக்கு ஏற்ற மாதிரி எத்தனை முறைங்கிறத நம்ம அதை வகுத்து கொள்ளலாம். இந்த சூரிய நமஸ்காரம் ஒரு முறை செய்ய வேண்டுமா, 3 முறை செய்ய வேண்டுமா, 6 முறை செய்ய வேண்டுமாங்கிறது மருத்துவர் ஆலோசனையோடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஆரம்பிப்பதை மெதுவாக ஆரம்பித்து நாட்கள் போக போக 1 வாரம், 10 நாள் அல்லது 2 வாரம், மாதங்கள், 6 மாதம் அந்த மாதிரி ஆகும்போது நீங்கள் அதை அதிகப்படுத்திக்கலாம். ஒரே பயிற்சி சூரிய நமஸ்காரம் மட்டுமே அனைத்து வியாதிகளுக்கான சஞ்சீவி மருத்துவமாக நம்ம பார்க்கலாம். அது நமக்கு அந்த நாடிகள் 72 லட்சம்ங்கிற மாதிரி யோகாவினுடைய வகைகள் வந்து இத்தனைன்னு இல்லை, அதாவது இன்ஃபினிட்டுங்கிறாங்க, எண்ணிலடங்கா அப்படிங்கிறாங்க. நீங்கள் குனிந்தால், நிமிர்ந்தால், உட்கார்ந்தால், நடந்தால், படுத்தால் அத்தனைக்கிலும் ஒரு வகையான ஆசனங்கள் அல்லது ஒரு வகையான யோகா பயிற்சியாகவே அது இருக்கிறதுங்கிறாங்க. எண்ணிக்கைன்னு சொல்லணும்னா அதுவுமே 72 லட்சம் கோடி அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பயிற்சிகளுடைய வகைகள் இருக்கு. ஆனால் நம்ம இன்னைக்கு ஒரு காமன் மேனுடைய வளர்ந்த அல்லது நவீனத்துவத்துக்கு நீங்க யோசிக்கும் பொழுது 20 நிமிடத்திலிருந்து 45 நிமிடம் வந்து போதுமானது யோகா பயிற்சி ஒரு நாளைக்கு. இல்லைங்க நான் இன்னும் நல்லா பண்ணுவேன் அப்படின்னா 1.25 மணி நேரம்ல இருந்து 1.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு யோகா பயிற்சி செய்யலாம். யோகா பயிற்சி செய்யறதுக்கான உகந்த நேரம் காலையில முதல் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் டைம் வந்து ஏர்லி மார்னிங், அதிகாலை பகுதி பொழுது. அப்படின்னு எனக்கு அந்த நேரம் எனக்கு உகந்து வரல அப்படின்னா மாலை வந்து பண்ணலாம். மிக குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சாப்பிட்டு குறைந்தது 5 மணி நேரத்திற்கு பிறகு இந்த யோகா பயிற்சிகளை உடற்பயிற்சியாவோ, ஓய்வு பயிற்சியாவோ, மூச்சு பயிற்சியாவோ அல்லது மனதிற்கான மென்டல் எக்ஸசைஸோ நீங்க வந்து செய்யலாம். மென்டல் எக்ஸசைஸ்ல ரிலாக்ஸேஷன் டெக்னிக் இருக்கு, தியானம், மெடிடேஷன் இருக்கு, அதுபோல இன்னும் நிறைய இருக்கு. அதை நீங்க முறையான பயிற்சி மேற்கொண்டு அதை பின்பற்றுவது ரொம்ப நல்லது. இப்போ இந்த யோகாவினுடைய பலன்கள் அப்படிங்கிறத நம்ம செய்தி ஊடகங்கள் அல்லது செய்தித்தாளில் நான் சமீபமாக பார்த்தது என்ன அப்படின்னா, கொங்கு மண்டல பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பள்ளியில் மாணவிகளுடைய தேர்ச்சி விகிதம் 80% மேலே, கிட்டத்தட்ட 90% தொட்டதற்கு அதே பள்ளியில் அவங்க செய்த அது சாதனை. அது அந்த ஆண்டு, சமீபமான ஆண்டு தான் அது. அதற்கான காரணம் கேட்கும்போது எங்கள் மாணவிகளுக்கு
அனுதினமும் நாங்கள் யோகா பயிற்சியினுடைய ஒரு அங்கமாக அந்த தியான பயிற்சியை நாங்கள் வச்சுருந்தோம். அதாவது இந்த குறிப்பாக இந்த யாருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகம் அப்படின்னா இந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் இவங்களை அதில் 2 காரணம் இது வந்து இந்த தியான பயிற்சி மூலமாக. ஒன்று தேர்ச்சி விகிதம் அதிகமாகிறது, இன்னொன்று தோல்வியை சந்திக்கக்கூடிய வலிமையும் நமக்கு வேணும். ஏன்னா எந்த காரணத்தினாலையும் உயிர் போதல் அல்லது தற்கொலை எண்ணங்களுக்கு போகக்கூடாதுங்கிறது நம்ம மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட இது ஒரு நிகழ்ச்சியாக நீங்க கொண்டு போகணும் அப்படின்னாங்க. அதாவது மாணவ மாணவிகள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு பிறகு எங்கேயுமே தப்புங்கிறதே நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரே வழி யோகா பயிற்சிகளை மேற்கொள்வது. அதுல தியான பயிற்சிகள் செய்வதன் மூலமாக குவிதல் நடக்குது. உங்க மன சிதறலை குறைச்சிட்டு ஒரு புள்ளியில் குவியதன் மூலமாக உங்க படிப்பினுடைய ஆழம் நல்லா படிக்க முடியும். ஞாபகத்திறன் எதை படிச்சீங்களோ அது மனதில் நிற்கணும். அது ரொம்ப மேம்படுது. அதுக்கு மிக உதவியா இருக்கக்கூடியது இந்த தியான பயிற்சி. தியான பயிற்சிகள்ல நிறைய வகைகள் இருக்கு. இப்போ விபஷனா மெடிடேஷன் இருக்கு, ஓம்கார மெடிடேஷன் இருக்கு, சைக்கிளிக் மெடிடேஷன் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு வகையான தியான பயிற்சியை தேர்ந்த ஆசிரியரிடம் கற்றுக்கொண்டு ஒரு நாளைக்கு தியானத்தை பொறுத்த வரைக்கும் 3 நிமிடம் அல்லது 5 நிமிடம் போதும். இங்க ஓய்வு பயிற்சி ரிலாக்ஸேஷன் டெக்னிக் எப்படி சொல்றாங்கன்னா 6 நிமிடம் ஓய்வு பயிற்சி செய்தால் 6 மணி நேரம் தூக்கத்தினால் கிடைக்கும் பலனை நீங்கள் இதில் பெறலாம் என்பதுதான் இதனுடைய அடிநாதம் அல்லது சித்தாந்தம். மிக முக்கியமானது லீஸ்ட் டியூரேஷன், அந்த பிரெஞ்சு வார்ம் அப்னு சொல்லுவாங்க. குறுகிய நேரத்தில் பண்ணி உடலுக்கு முழுமையான ஆரோக்கியத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இந்த தியானத்தில் இருக்கிறது. ஓய்வு பயிற்சி ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ல இருக்கு. ரிலாக்ஸேஷன் டெக்னிக் 3ஆக பிரிக்கிறாங்க. இன்ஸ்டன்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், குயிக் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு 3 வகைகளாக. இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க 6 நிமிடம் ஒருவர் எந்த வயதினரும் ஒருத்தர் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு 6 மணி நேர தூக்கத்தை பெற்றதுக்கான இணையான ஒரு பலன் கிடைக்கும். இன்னைக்கு தூக்கமின்மை பல பேருக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது. தூக்கமின்மை சரி பண்ணிட்டாலே பல நோய்களை நாம சரி பண்ணிடுவோம். அதாவது நவீனம் ஒவ்வொரு நாளும் நவீனம் ஆகி கொண்டிருக்கிறது. நாம நம்மளுடைய மெஷினரிஸ் மாறிட்டு இருக்கு. நம்ம தினந்தோறும் பின்பற்றக்கூடிய விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போகிறோம், கணினி பயன்பாடும் அல்லது டிவி பயன்பாடும் மொபைல் பயன்பாடும் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த குழந்தைகளினுடைய கவனம் வேறு பக்கமாக போகிறதுக்கு பாசிட்டிவ் நேர்மறையாக மாறுவதற்கு யோகா பயிற்சி மிகவும் உதவியாக இருக்கும். யோகா பயிற்சியின் மூலமாக வலுவடையலாம், நோயின்றி வாழலாம், நோய் வருமுன் தடுக்கலாம். இந்த மாணவ மாணவிகள் சிறு வயதிலிருந்தே யோகாவை பழக்கமாக வச்சுக்கிட்டா நம்ம பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, அடுத்து பள்ளியை தாண்டி கல்லூரிகளில் கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, கல்லூரியை தாண்டி வேலைக்கு செல்லக்கூடிய அலுவலகங்களில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் கோப்பிங் மெக்கானிசம் அல்லது ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோங்கிற அந்த வலிமை நம்ம மேலும் ரொம்ப மெருகேற்றிக்கலாம். அதாவது எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸையும் சரியாக கையாண்டா நம்ம வெற்றியை கொள்ளலாம். இப்போ ஒரு விளையாட்டு வீரர் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சரியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா விளையாட்டின் இறுதியில் வெற்றி மட்டுமே வரும். அதாவது நீங்கள் இப்போ ஒலிம்பிக் அல்லது தடகள போட்டியில் முதல் ஆளாக வரணும் அப்படின்னா இந்திய அளவில். ஸோ இப்போ இன்னைக்கு நீங்கள் செஸ்ஸில் பிரக்ஞானந்தா முதலாக இருக்கிறாரு. நம்ம தேசத்திற்கு பெருமை அப்படிங்கிறதுல அவரோட அந்த மூளை திறன் எப்படி வளர்ந்ததுக்கு அப்படிங்கிறது அது அனைவருக்கும் பெறணும்னா யோகா செய்வதன் மூலமாக நீங்கள் குழந்தைகள் நேர்மறையான ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய எதிர்கால சந்ததியை இந்தியா பெறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத யோகாவை செய்வோம். நோ யோகா நோ பீஸ். யோகா செய்யவில்லை என்றால் நமக்கு எந்த பீஸும் கிடைக்காது. அப்படிங்க பீஸுங்கிறது மன அமைதி. நம்மளுடைய நாகை மாவட்டத்தினுடைய அனைத்து மக்களுக்கும் யோகா தின வாழ்த்துக்களையும் கொண்டாட்டங்களையும் தெரிவித்துக் கொண்டு நமது இந்த உலக யோகா தினம் ஜூன் 21, 2024 175 உறுப்பு நாடுகளை கொண்ட ஐக்கிய நாடுகள் சபைகள் அங்கீகரிக்கப்பட்டு இது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கலை என்பதை இந்தியராக மிகுந்த பெருமை கொண்டு அனைவரும் யோகாவை செய்வோம், பலன் பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது EGS பிள்ளை சமுதாய வானொலி. இது நம்ம ரேடியோ, நாகை ரேடியோ. வானொலிக்கு மிகுந்த நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது சர்வதேச யோகா தினம் குறித்து விளக்கம் அளித்தார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பிரிவின் உதவி மருத்துவ அலுவலர் டாக்டர் B. பூங்குன்றன் அவர்கள்.